அனைவருக்கும் காலை வணக்கம் குழந்தைகளே. நாம் இயல் 3ல் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற பாடலில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியிருப்பார். அவர் அறிவியல் அறிஞர், கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில், சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில், இந்திய விண்வெளி மையத்திலலாம் பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் அறிவியல் ஆத்திச்சூடிகளில் நமக்கு என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அகர வரிசை முறைப்படி சொல்லியிருப்பார். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம போன வகுப்புலேயே பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், என்றும் அறிவியலே வெல்லும், என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, இப்போ இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறதே அறிவியலால் தான் இயங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நாம்ளே என்ன செய்கிறோம், கண்கூடாக பார்த்து அறிஞ்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தியையே எரித்து செல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, விண்கலங்களை எல்லாமே விஞ்ஞானிகள் உருவாக்கி இருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். இப்போ கூட கடைசியாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நிலவையே என்ன செஞ்சுருப்பாங்க, ஆய்வுகள் மேற்கொள்கிற அளவுக்கு நம்மளுடைய அறிவில் சிறந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம காற்றையே கிழித்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு கடலில் செல்லக்கூடிய கப்பல்களை எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. உலகமே நம்மளுடைய உள்ளங்கையில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்துகிட்டே என்ன செஞ்சுக்கலாம், உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தொலைத்தொடர்பு சாதனங்களால் தெரிந்துக்கலாம். இது மாதிரி பல வகையில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் தான் என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிப்புகளை கண்டுருக்காங்க. அதனால் என்றும் அறிவியலே வெல்லும் அப்படிங்கிறத கவிஞர் அவர்கள் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஏன் என்று கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் என்று கேள் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது நமக்கு அதை பற்றி என்ன செய்யும், பல சந்தேகங்கள் ஏற்படும். அந்த சந்தேகங்களை எல்லாத்தையுமே நம்ம அகற்றினால்தான் என்ன செய்ய முடியும், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஏன் எப்படி அப்படிங்கிற வினாவை எழுப்பி அதை தக்கவரிடம் என்ன செய்யணும், அதற்குரிய விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வாறு தெளிவு பெற்றால்தான் என்ன செய்ய முடியும், நம்ம இறுதி இலக்கை எட்ட இயலும், வெற்றி பெற முயலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஏன் எப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஐயம் தெளிந்து சொல். ஐயம் அப்படின்னே தெரியும், சந்தேகம். நம்ம எந்த ஒரு பொருள் குறித்தும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம குத்து மதிப்பாக எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு பொருளை பற்றி நமக்கு தெளிவாக அறிந்த பின்பு தான் மற்றவர்களிடம் அதை பற்றி என்ன செய்யணும், எடுத்துரைக்கணும். அதனால தான் சொல்லியிருக்காங்க ஐயம் தெளிந்து சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒருமித்து செயல்படு. ஒருமித்து அப்படின்னாவே ஒன்றுபட்டு நம்ம என்ன செய்யணும், பலரோடு ஒன்று கூடி ஒரு செயலை செய்யணும். பார்த்தோம் அப்படின்னா கூட்டாக பல பேரோடு என்ன செய்கிறோம், சேர்ந்து ஒரு செயலை செய்கிறோம். இப்போ பல பேரோடு சேர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது நான் சொல்கிறது தான் சரி, மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னுலாம் சொல்லாமல் மற்றவர்களுடைய கருத்துக்கு என்ன செய்யணும், நம்ம மதிப்பு கொடுத்து தன்னுடைய கருத்தும் இப்படி தான் சரியானது தான் அப்படிங்கிறத மற்றவர்களிடம் என்ன செய்யணும், பக்குவமாக எடுத்து கூறி மற்றவர்களோடு ஒருமித்து செயல்பட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த செயலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து ஓய்வற உழை. ஓய்வற உழை அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதுமே ஒரு லட்சியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஓய்வற உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், ஜப்பான் நாட்டின் மீது என்ன செஞ்சுருப்பாங்க, அமெரிக்கா குண்டு வீசியிருப்பாங்க. அப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாகிங்கிற நகரமெல்லாம் என்ன செஞ்சுருக்கும், அழிஞ்சிருக்கும். ஆனால் ஜப்பான் மக்கள் என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தோம்னா நகரமே அழிஞ்சிருச்சு, பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் மக்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு என்ன செய்யலை, மனதை தளர விடாமல் தன்னம்பிக்கையோடு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இடைவிடாது உழைத்ததுனால ஜப்பான் அனைத்து விதமான பொருட்களையும் என்ன செய்யுது, கண்டுபிடிக்கக்கூடிய நாடாக வந்திருக்கும். நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் தயாரிப்பு தான் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இது மாதிரி தன்னம்பிக்கையை விடாமல் விடாமுயற்சியோடு உழைத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஔடதமாம் அனுபவம். ஔடதம் அப்படின்னா மருந்து. நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பல துன்பங்கள் ஏற்படும். பல துன்பங்களுக்கு இடையே பட்டு அந்த உணர்கிற அறிவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அனுபவ அறிவு என்ன செய்யும் அப்படின்னா பின்னாடி காலத்தில் நமக்கு மருந்து போல் பயன்பட்டு துன்பம் ஏற்படாமல் காக்கும். அதனால தான் கவிஞர் என்னன்னு சொல்லியிருக்காரு, ஔடதமாம்
அனுபவம். பட்டு அறிந்தால் தான் என்ன செய்யும், பட்டால் தான் புத்தி வரும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம ஒன்றை பற்றி என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல இது ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டால் நம்ம நினைக்கிறோம், இந்த தோல்வி எதனால் ஏற்பட்டுச்சு, ஏன் இந்த முறை இப்படி நடந்தது அப்படின்ட்டு அதை பற்றி தெரிஞ்சோம் அப்படின்னா என்ன செய்ய மாட்டோம், அடுத்த முறை நம்ம சரியாக போன இதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதனால தான் தோல்வி ஏற்பட்டுச்சு, அப்போ இந்த முறை சரியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பட்டு உணர்கிற அந்த அறிவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவ அறிவு அப்படின்ட்டு சொல்கிறோம். நம்ம அறிவியல் ஆத்திச்சூடியில் அறிவியலில் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம் அப்படிங்கிறத அழகாக என்ன செஞ்சுருக்காரு கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம். நன்றி.